பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுக்கிரன் 15ஆம் தேதி 14ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். 18ஆம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ராகு ஆல்ரெடி கும்பத்தில் தான் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விழா கோலமாக இருக்கும். நாடு முழுவதும் கம்பெனிகளில், அலுவலகங்களில், இல்லங்களில் ஆயுத பூஜை, அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க, தொழில் செய்கிற அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. இருள் நீங்கி ஒளிரட்டும், எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும். நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க. நிறைய கமெண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது பொது பலன் தான். இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது. ஏன்னா ஒரு ராசியில் 10 கோடி பேருக்கு மேலே பிறந்துருப்பாங்க. 15 வயசில் இருக்கிறவங்களுக்கோ 50 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இது பொது பலன் தான். தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மாதத்தில் நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம், விசேஷங்கள் சொல்லிட்டோம். மீண்டும் நான் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள், இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னா ஆசிரியர் ராசி, ஆடிட்டர் ராசி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஆசிரியர், ஆடிட்டர். ஏன்னா அது புதனுடைய வீடு. புதன்னாலே கமிஷன், கம்யூனிகேஷன், புத்தகம், எழுத்து, இதெல்லாம் ஜோதிடம் எல்லாம் புதன் தான். சரி, அப்போ இந்த ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? முதல் பாயிண்ட்டு ஏற்கனவே பேசியிருக்கோம். கேது பகவான் 3ஆம் இடத்துல சேர்ப்பது சிறப்பு. இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார். அதனால் மிதுன ராசிக்காரங்க பயப்பட வேண்டாம். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, டைரக்ஷன், கம்யூனிகேஷன், கமிஷன், வருமானம், தரகு, புரோக்கிங் எல்லாம் 3ஆம் இடம் தான். அங்கே யார் இருக்கா? கேது பகவான் இருக்கார். ஞானக்காரன் போய் அங்கே இருக்கார். அப்போ உங்களுடைய ஞானத்தினால இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயத்திலையும் லாபம் லாபம் லாபம். பாவகிரகம் 3ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல வீரியம் கிடைத்து குழந்தை பிறக்கும். 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நல்ல தோழிகள் மட்டும்தான், நல்ல தோழர்கள் மட்டும்தான், நல்ல நண்பர்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருப்பாங்க. பேசுகிறது ஒன்று, வாயால் ஒன்று பேசுகிறது, மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறது, அப்படி இருக்க நண்பர்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கேதுன்னா வெட்டி விட்டுரும். அப்போ தவறான நண்பர்களோ தோழர்களோ தோழிகளோ உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, வெளியில் போயிடுவாங்க. அப்போ 3ஆம் இடம் வீரியம், விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு. 3ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு ப்ரைஸ் வாங்குவாங்க. 3ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும்போது, 3ஆம் இடம்னா மியூசிக், இசை, அதில் ஞானக்காரன் கேது இருக்கும்போது மிகப்பெரிய ஞானத்தினால அந்த போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. வெற்றின்னா 3 சார். 3ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியே. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அத்தனையும் இந்த 1 வருஷத்துக்குள்ள வெற்றியாகும். சார் உங்கள் ராசி நாதன் புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். இது அதை விட சிறப்பு. ராசி நாதன் புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு.
4ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான், அவரும் 5ல் இருக்கார். 5னா என்ன, நிறைய பேசியிருக்கோம். பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், ஜோதிடம், குலதெய்வம், தாய் மாமன் கொண்டு வரும் சீரு, ஆன்மீகம், பதவி உயர்வு, குலதெய்வம், இவ்வளவு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் சொல்லக்கூடிய நீங்களே இருக்கிறீங்க. புதன் 4 சுகம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு புதனும் அங்கே இருக்குது. அப்போது குலதெய்வம் கோயிலுக்கு இந்த மாதம் போவீங்க, பூஜை வைப்பீங்க. அப்புறம் 4ஆம் இடம்னா டிகிரி, 5ஆம் இடம்னா உயர் டிகிரி. அப்போ உயர்நிலை கல்வி ஒன்று படிப்பீங்க. திருமணம் ஆகிருந்துச்சுன்னா இப்போ இதுக்கு மேலே ஒரு டிகிரி படிப்பீங்க. அது சூரியன் செவ்வாயோட சேருதே சார். சூரியனை வெளிச்சம், சூரியனா பவர்ஃபுல் கிரகம், வளர்ச்சி கிரகம். அப்போ உங்களுடைய மிதுன ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி இந்த பூமிக்கு வெளிச்சத்துக்கு வரும். நல்ல திறமைகள் இருக்குது சார், நான் இது வரைக்கும் முன்னுக்கே வரேன்னா இந்த மாதம் உங்களுடைய பேரு புகழ் பேப்பரில் டிவியில் வரும். அந்த அளவுக்கு ஒரு புகழை கொடுக்கும். ஏன்னா சூரியன் வெளிச்சம், வளர்ச்சி. சார் செவ்வாய் இருக்கக்கூடாதே. பொதுவாக மிதுனத்துக்கு செவ்வாய் நல்லவர் இல்லை. ஆனால் சூரியனோடு சேரும்போது, வளர்ச்சி கிரகத்தோடு சேரும்போது, வெளிச்ச கிரகத்தோடு சேரும்போது கண்டிப்பாக புகழ் உண்டு, வெற்றி உண்டு. 4ஆம் இடம்னா வீடு, 5ஆம் இடத்துல இருக்குது. கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. அது உங்கள் வீடே கோவில் மாதிரி வச்சுருப்பீங்க. அதில் சாமி விரும்பும் அதோட சூப்பராக இருக்கும். அடுத்து 4 கூடையவன் 5 கூட 4ல் இருந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்கும், அல்லது கோவிலுக்கு போவீங்க, அல்லது கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவீங்க. ஒரு சிலர் கோவில் கட்டுவீங்க. ரைட். அடுத்து 5ல் சூரியன் இருக்க சார் அப்படின்னா தாய் மாமன் சொல்லக்கூடிய புதன் சூரியனோடு சேரும்போது, செவ்வாயோடு சேரும்போது தாய் மாமனுக்கோ குழந்தைங்களுக்கோ ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவோ அல்லது ஒரு டிஸ்டர்ப் வரும். ஆனால் நிரந்தரம் கிடையாது. ஏன், குரு 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால. ராசிநாதன் புதன் சூரியனோட சேரும்போது ஒரு சிலருக்கு அரசு பணி, அரசியல் பணி, ஆன்மீக பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 6ஆம் வீட்டு கிரகம் 5ல் புதனோட சேரும்போது உடல்நிலையில் கவனம், நெருப்பு, ஹீட்டு சம்பந்தமாக எச்சரிக்கை. அடுத்து உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறாரு, திருமணம் உண்டு. ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜென்ம குருவாக இருந்தாலும் திருமணம் உண்டு. அடுத்து உங்களுக்கு அடுத்த பயிற்சியிலையும் திருமணம் உண்டு. அதனால் பயப்பட வேண்டாம். 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை ராகு பார்க்கறதுனால, சனி வக்ரமாயிட்டு இருக்காரு, ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்காரு. ராகுவோடு சேர்றதுனால நல்லது தான், பயப்பட வேண்டாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, 9னா தூர தேச பயணம், ஆன்மீகம், பூர்வீகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதம். ஆக தங்கு தடை இல்லாமல் முன்னேற போறீங்க. தீபாவளி மாதம் நினைக்க வேண்டாம். தீபாவளினாலே சூரியன் 3ல் தான் இருப்பார், 5ல் தான் இருப்பார். அவர் 3ஆம் வீட்டு கிரகம் 1 வயதுக்கு 5க்கு போகிறது நல்லது. உங்கள் தம்பி நல்லா இருக்க போகிறாரு, உங்கள் தம்பிக்கு முன்னேற்றம் உண்டு, உங்கள் தம்பிக்கு திருமணம் உண்டு. 3ஆம் இடம் மாமனார், அது போய் 6ஆம் இடத்துல இருக்குது. அதில் செவ்வாயோடு சேர்ந்துருக்கு. மாமனாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும், மாமனார் சொத்து வாங்குவார். 4ல் சுக்கிரன் திக்பலத்தில் இருக்குது. அப்போ திக்பலம்னா சுக்கிரன்னா அத்தையால், சகோதரினால் வருமானம் உண்டு. 10ஆம் இடம்னா குரு, அது ராசியிலே இருக்குது. மாமியார்னால அதிர்ஷ்டம் உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சகோதரனை செவ்வாயை குரு பார்க்குது. அப்போது 3ஆம் இடம்னா இளைய சகோதரன், செவ்வானா சொத்து, சகோதரன். அப்போ அதை குரு புதன் சூரியெல்லாம் ஒன்று சேர்ந்து, அதையும் குரு கூட்டு குடும்பம், சகோதர ஒற்றுமை, சகோதரி ஒற்றுமை, அற்புதமான யோகங்கள் அடித்து காத்திருக்கு. மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உண்டு, சிறுதூர பயணம் உண்டு. ஆன்மீகம் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அதுவும் புரட்டாசி மாதம் கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு பண்ணுவீங்க. மிதுன ராசிக்காரங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அதில் கவனம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரெயின் 2 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் 2 வருமானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பண வரவு செலவில் கவனமாக இருங்க. 2 வீலர் காரில் போகிறது கவனம். இந்த மாதம் பெருமாளை இறுக்கி பிடிங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் பக்கத்தில் இருக்குது. சனிக்கிழமை போய் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாயா.